வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அமெரிக்காவோட மிகச்சிறந்த ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் பால் டியூடோர் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். சமீப காலத்தில் இருக்கிற ட்ரேடர்லேயே இவர் ஒரு மிகச்சிறந்த ட்ரேடருங்கிற பேர் பெற்றிருக்கிறாரு. இவர் எப்போ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா 1987 பிளாக் மண்டேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு மிகப்பெரிய சரிவு சந்தையில் நடந்தது உலகம் பூரா. அப்போ அவர் இவருடைய கேபிட்டலை 3 மடங்கு பெருக்கியிருக்காரு. இருந்த கேபிட்டலை விட 3 டைம்ஸ் ஷார்ட் பொசிஷன் எடுத்து டெவலப் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இவருடைய சொத்து மதிப்பு 810 கோடி US$. பால் டியூடர் ஜோன்ஸ் 1954 மெம்பிஸ் அமெரிக்காவில் பிறந்திருக்கிறாரு. அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் விர்ஜீனியாவில் எக்கனாமிக்ஸ் படித்தார். அவர் காலேஜ் படிக்கையிலேயே கமாடிட்டிஸ் புரோக்கர் கிட்ட பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. 1976 கிராஜுவேஷன் எக்கனாமிக்ஸில் முடிச்சதுக்கப்புறம் நியூயார்க்கு போகிறாரு. அங்கே நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஃப்ளோரில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1980 டியூடர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுங்கிற ஒரு உலகம் பூரா இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லையும் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. வேர்ல்டு வைடாக ட்ரேட் பண்ணுற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா 22 வயசில் அவர் $10,000 லாஸ் பண்ணிடுறாரு. அவருடைய 25வது வயசுல $50,000 அவ்வளவுதான் அவர் வச்சிருந்தாரு. அந்த மொத்த பணத்தையும் லாஸ் பண்ணிடுறாரு. 1979 பாத்தீங்கன்னா வேற ஒருவரோட அக்கௌண்ட் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய முதலீட்டை 60% இவர் லாஸ் பண்ணிடுறாரு. அப்ப அவரோட மனநிலைமை எப்படின்னு பார்த்தா, தான் ஒரு ட்ரேடர் தானா, நம்ம பண்றதுக்கு ட்ரேடிங் பண்ண லாய்க்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனக்குழப்பத்துக்கு உண்டாகிறாரு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு, கண்டிப்பா நான் இந்த சிக்கல்ல இருந்து மீட்டு பெரிய ட்ரேடரா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ட்ரேடிங் பண்றதுங்கிற டிசிப்ளினையும் மணி மேனேஜ்மெண்ட்டையும் கத்துக்க முயற்சி பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 1989 இருந்து 2014 வரைக்கும் 25 வருஷத்துக்கு இந்த லாஸுக்கெல்லாம் அப்புறம் தொடர்ந்து 25 வருஷத்துக்கு வருஷம் காம்பவுண்டட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. 20% 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் வருஷம் சம்பாதிச்சிருக்கிறாரு. ஒரு வருஷம் கூட லாஸ் கிடையாது. 25 வருஷமா கண்டினியூஸா லாபத்தில் இருந்திருக்கிறாரு அவனோட ஃபண்டை. இந்த சாதனையை வேற யாருமே இது வரைக்கும் பண்ணினதில்லை. இவ்வளவு தொடர்ச்சியான காலத்துக்கு லாபத்துல யாருமே இருந்ததில்லை. அவரோட ட்ரேடிங் மெத்தட் என்னன்னு பார்த்தா, அவர் ஒரு மேக்ரோ ட்ரேடர்னு சொல்றாங்க. மேக்ரோ ட்ரேடர்னா உலக அளவுல எக்கனாமிக்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன காரணத்தினால சேஞ்ச் ஆகுதுங்கிறத அவர் ரொம்ப ஸ்டடி பண்ணுவார். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷனு, வாரு, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனு, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பார்த்து அவர் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்து லாபம் சம்பாதிப்பாரு. அடுத்தது அவர் கான்ட்ரேரியன் அப்ரோச்சஸ்ல ஃபேமஸ் ஆனவர். கான்ட்ரேரியன் அப்ரோச்னா எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னா இவர் செல் பண்ணுவாரு, எல்லாரும் செல் பண்றாங்கன்னா இவர் பை பண்ணுவாரு. ஒரு ஸ்டாக் ரொம்ப காலமா இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்ப மேல வருங்கிறத பார்த்து கரெக்டா கணிச்சு வாங்குவாரு. அதே மாதிரி மேல போற ஸ்டாக்கு எப்ப கீழே வருங்கிறத கணிச்சு அந்த டர்னிங் பாயிண்ட்ல விற்பாரு. அடுத்தது அவர் யூஸ் பண்ண இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மொமெண்டம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது சமீப காலத்துல அதிக விலை ஏறி இருக்கிற ஸ்டாக்கா பார்த்து தேர்ந்தெடுப்பாரு. அதை கண்டினியூஸா வாட்ச் பண்ணி மறுபடியும் அது மேல போகையில அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ல லாபம் பார்த்துட்டு வெளியே வந்துடுவாரு. ஷார்ட் டைம்ல அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி சம்பாதிப்பாரு. அடுத்தது ஸ்டாக்லயும் மற்ற வேற அசட்லயும் டைவர்சிபிகேஷன்ல அவருக்கு நிறைய உடன்பாடு இருந்தது. அவர் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கமாடிட்டிஸ், ரியல் எஸ்டேட் மற்ற வேற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணாரு. ஸ்டாக்கை மட்டுமே அவர் நம்பி இருக்கல. ட்ரெண்ட் எது டாமினன்ட் ட்ரெண்டா இருக்குதோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி இருக்கணும். அவரோட முக்கியமான ரூல் என்னன்னா, ஸ்டாக் 200 EMAக்கு மேல ட்ரேட் ஆகுதுன்னா பையிங்ல இருப்பாரு, கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தோன்னா செல்லிங் போயிடுவாரு. அவரோட ட்ரேடிங் ஸ்டைல்ல முக்கியமானது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா என்ன லாபம் சம்பாதிப்பேன் அப்படிங்கறது பாக்கிறத விட எவ்வளவு நஷ்டம் ஆகுங்கிறத தான் முதல்ல பார்ப்பேன். நஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கை எடுக்கிறதா வேண்டாமான்னு முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தன்னோட கம்பெனிக்கு ஆள் வேலைக்கு எடுக்கையில கூட யாரெல்லாம் அந்த தன்னோட அக்கௌண்ட்டை லாஸ் பண்ணி ரொம்ப நஷ்டம் அடைஞ்சு பெயினை அனுபவிச்சிருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த நஷ்டம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லி வர்றது கிடையாது, அவங்களாம் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு பலன் அதிகம் அப்படின்னு அவர் நம்பினாரு. நீங்க ஒரு பொசிஷன் ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது லாஸ் ஆகிட்டு இருக்குது, அதனால உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா ஸ்டாக்கை விட்டு வெளியே வந்துருங்க.
அது மறுபடியும் மேலே போகல எப்போ வேணாலும் போய்க்கலாம். உங்களோட லாஸை சீக்கிரமா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களோட ட்ரேடிங் வந்து ரொம்ப புவரா இருக்கு, லாசஸ் நிறைய இருக்கு அப்படின்னா உங்க பொசிஷனை கம்மி பண்ணிக்கிங்க, வால்யூம் ஆஃப் ட்ரேடிங்கை கம்மி பண்ணிக்கிங்க. எப்போ நீங்க வந்து நல்லா ட்ரேட் பண்றீங்களோ அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பொசிஷன் என்ன சூழ்நிலை தெரியல அப்படின்னா மார்க்கெட்டை விட்டு ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே நான் ₹1 இன்வெஸ்ட் பண்ணனேன் அப்படின்னா ₹5 லாபம் சம்பாதிக்க பார்ப்பேன். இதனால 20% எனக்கு லாபம் ரேட், ஹிட் ரேட், அதாவது வின் ரேட்னு சொல்லுவாங்க. 5 ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ஒரு ட்ரேடு லாபம் அடைஞ்சா கூட மீதி 4 ட்ரேடு நஷ்டமானால கூட இவரோட கேபிட்டல் லாஸ் ஆகாது. அப்போ எப்பவுமே வந்து ஒரு பிளஸ்லயே இருப்பாரு. தன்னோட முக்கியமான ஸ்ட்ரென்த்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வரலாறா தான் நான் எடுத்துக்குவேன். ஒரு 3 செகண்டுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணியிருந்தா கூட அது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி நான் சிந்திச்சு பிரயோஜனம் இல்லை, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் தான் நான் சிந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வெற்றிகரமான ட்ரேடிங்னு அவர் சொல்றது என்னன்னா கரெக்டான பேலன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மற்றும் எப்போல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதிகப்படியா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதையும் அவர் சொல்றாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம்.